ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மொச்சப்பயிறு கருவாடு போட்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டான குழம்பு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மொச்சப்பயிறு கருவாடு போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கருவாடு எடுத்துருக்கேங்க. கருவாடு வந்து நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும். அது வந்து ஒரு 10 நிமிஷம்னாச்சும் ஊற வச்சு தாங்க க்ளீன் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு சுத்தமாக கழுவி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே கலந்த கருவாடாக தான் எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி முழு கருவாடாக போடையில் நல்லாயிருக்கும். உங்கள் குழம்புக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முழு கருவாடு மண்டை இதுக்கெல்லாம் போட்டு வச்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறவும் அதை நல்லா நான் கழுவி வச்சுருவேன். இங்கே பாருங்கள், இப்போ மொச்சப்பயிறு எடுத்துருக்கேன் பாருங்கள். மொச்சப்பயிறு நம்ம எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாங்க. ஒயிட்டு, பிளாக்கில் இருக்கும், இந்த கலரில் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் மொச்சப்பயிறு. இது வந்து நல்லா வந்து கல் இதுக இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு வந்து இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இந்த பயரை அதோடு சேர்த்துட்டு இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேங்க. அதில் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துடணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும். நல்லா டார்க்காக வரணும், அது வரைக்கும் வறுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த பச்சை வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். குழம்பு வந்து ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இங்கே பாருங்கள், வறுக்கையிலே வந்து நம்மளுக்கு வந்து கலர் வந்து அப்படியே மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வறுத்துடணும். போட்டதும் வறுபட்டுட்டு எடுத்துடக்கூடாதுங்க, நல்லா வறுத்து எடுத்துடணும். இப்போ இது கூடவே அந்த சூடோடய இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதில். இப்போ வந்து இதை வந்து குக்கரில் அப்படியே மாற்றிடலாங்க. குக்கரில் மாற்றிட்டு இதில் வந்து இப்போ நம்ம மிளகாத்தூள் எல்லாமே போட்டு தான் இப்போ வேக வைக்க போகிறோம் இதை. இப்போ இதுக்கு தேவையான அளவு தக்காளி வந்து ஒரு 4 பழம் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு இது கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் இதில். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேங்க. இப்போ தனியாத்தூள் வந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காரத்துக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு குழம்புமே நல்லா திக்னஸ் ஆகும் இவ்வளோ தனியாத்தூள் போட்டோம்னா. இப்போ இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேங்க. உப்பு சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ குக்கரை மூடி வச்சு இப்போ ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கிடலாங்க. நல்லா வெந்துடும் பயறு. இப்போ இதுக்கு குழம்புல போடுறதுக்கு வந்து நான் முருங்கைக்காய் எடுத்திருக்கேங்க. ஒரு முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கத்திரிக்காய் வந்து நம்ம போடையில் கட் பண்ணி போட்டுக்கிறலாம். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கிடுவோம். குழம்பு கூட்டுறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. அதில் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு வந்து இப்போ வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது வெங்காயம் சேர்த்து இந்த தேங்காயோடு அரைச்சி குழம்புல ஊற்றினோம்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. நம்ம வந்து இப்போ பயிர் நல்லா வெந்துருச்சா பார்க்கலாம். இங்கே பாருங்கங்க, நான் இன்றைக்கி வந்து 6 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா பயிர் வெந்துருச்சு. இந்த தக்காளி இது கூட நல்லா அதோடையே நல்லா கரைஞ்சிரும். நம்மளுக்கு குழம்புல வந்து தக்காளி அங்கங்கே நிற்காது. இது நல்லா கரைஞ்சிரும் அப்படியே. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறலாம். அது கூட தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதி வரட்டும். இங்கே பாருங்கள், லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் நறுக்கி போட்டுடலாங்க. கத்திரிக்காய் வந்து எப்பயுமே குழம்புக்கு வந்து நம்ம வந்து லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கல தாங்க கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டோம்னா கருத்து போயிடும். இப்போ குழம்பு வந்து லைட்டாக கொதிக்கலே நறுக்கியாச்சு. நறுக்கி இப்போ கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் ரெண்டே ஒன்றா தான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து வந்து இது எப்படியுமே ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். குழம்புமே நல்லா கூட்டி வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. முக்கால் பதமாக வெந்திருக்கு இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே. இப்போ வந்து இதில் பாருங்கங்க, பயறு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நான் 6 விசில் வச்சு எடுக்கலே கொஞ்சம் மலராமல் தான் இருந்துச்சு. இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேக போடையில் நல்லா அதுவுமே நல்லா மலர்ந்து வந்துருச்சு. இப்போ வந்து புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் நான் கரைச்சி ஊற்றுறேன். உங்களுக்கு தேவைப்படுற புளி கரைச்சி ஊற்றிக்கிட்டால் போதுங்க. இவ்வளோ தான் அளவுன்னு கிடையாது புளி. ஏன்னா நம்ம தக்காளி வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். தக்காளி அதிகம் போட்டுட்டோம்னா கொஞ்சமாக புளி போட்டாலே போதும். நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி புளி போட்டிருக்கேன். ரொம்ப அதிகம் சேர்த்துட்டோம்னா புளிப்பு எடுத்துரும். அதனால் லைட்டாக போட்டிருக்கேன். நான் தக்காளி வந்து 4 பழம் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சமாக தான் புளி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து புளியை சேர்த்துட்டு உடனே வந்து நான் தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காவையும் சேர்த்துட்டேங்க.
தேங்காவையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்தேன். உப்பு பத்தலை. இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேங்க. உப்பு சேர்த்து இது எல்லாமே கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க குழம்பு. ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டாம். இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். கொதிச்சு நல்லா தேங்காயெல்லாம் மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம கருவாடு சேர்த்துக்கிறலாங்க இது கூட. இப்போ கருவாடு சேர்த்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் தாங்க கருவாடு சேர்த்து கொதிக்கணும். கருவாடு வந்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு கழுவுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதில் உள்ள செதில் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு இப்போ குழம்பு தாளித்து விட்டுறலாங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு கடுகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா பொரியவும் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறலாம். வெந்தயம் கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. இப்போ ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு 6 பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா தட்டி சேர்த்துக்கிறலாம். முழுசாக சேர்க்க வேணாம். நல்லா இடிச்சிட்டு சேர்த்துட்டோன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிடணுங்க. வதக்கியாச்சு. இப்போ குழம்புல ஊற்றியாச்சு பாருங்கள். ஊற்றிட்டு இப்போ ஒரு கொதி வந்தால் போதுங்க குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கங்க ஒரு கொதி தான் வருது. அவ்வளோதான் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மொச்சப்பயிறு கருவாடு போட்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.